குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க டீச்சர்ஸ். நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும்னு அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ முதல்ல ஊட்டச்சத்து முக்கியம், ரெண்டாவது பேரண்ட்ஸ் முக்கியம், மூணாவது டீச்சர்ஸ் முக்கியம், நான்காவது என்ன முக்கியம்? சூப்பர், அந்த பையனுக்கு கை தட்டுங்க. கல்விதான் பிரமிட்ல நம்ம உயர்த்தி மேலே கொண்டு போகக்கூடிய விஷயம். உங்க ஊட்டச்சத்துக்கு நாங்க பொறுப்பு, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு பொறுப்பு, உங்க டீச்சர்ஸ் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? நல்லா படிங்க, ஜாலியா படிங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க, விரும்பி படிங்க, வாய் விட்டு சத்தமா படிங்க. புரியலையா? நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவனுக்கு பேசி அவனுக்கு புரிஞ்சவங்கிட்ட கேட்டு படிங்க, சேர்ந்து படிங்க, தனித்தனி படிங்க. கற்றல் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாலியான வேலை. ரசிச்சு படிங்க. ஒரு பாட்டை கேட்கிறோம், திரும்ப திரும்ப அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறோம், மனப்படம் ஆயிடுதா? ஆனா அது ஒரு தீரம் படிக்கிறோம். படிக்கும் போது ஐயோ இது 2 மார்க், இது 4 மார்க், இதான் போதும், அப்படி படிக்காதீங்க. படிக்கும் போதே ஜாலியா உற்சாகமா படிங்க. ஒரு நல்ல கல்வி என்ன பண்ணுன்னா ஒரு தலைமுறையே மாத்திரும். ஒரு நல்ல கல்வி என்னன்னா உங்களுடைய வீட்டை மாற்றும். ஒரு நல்ல கல்வி என்ன தெரியுமா? இந்த நாட்டையே மாற்றும். இந்த நாட்டினுடைய வருங்காலம் எங்க கையிலலாம் இல்லை, யாருமே தம்பி தங்கைகளே உங்க கையில இருக்கு. இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா. நல்லா படிங்க, ஜாலியா படிங்க, உற்சாகமா படிங்க. முன்னாடி எல்லாம் நாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் போகும்போது அந்த குழந்தைகள் சார்பா ஆசிரியர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பேன், தயவு செய்து என்னுடைய குழந்தைகளை நீங்க அடிக்காதீங்க, திட்டாதீங்க, கோபப்படாதீங்க. இப்ப காலம் கொஞ்சம் மாறி போச்சு. இப்ப நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், தயவு செய்து டீச்சர்ஸ்ட கோபப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு ஆப்கானிய பழமொழி சொல்லுது, இரும்பு துண்டு இருக்கு பாருங்க, இந்த இரும்பு அயன் பீஸ், இந்த இரும்பு துண்டு ஒரு சாக்கடை தண்ணியில போட்டோன்னு வைங்க, அது இரும்பு தான், யாராலையும் வளைக்க முடியாது. ஆனா ஒரு மோசமான சாக்கடை தண்ணியில இருந்தா துரு பிடிச்சு பாழாகி அப்படியே இரும்பு தூள் தூளா போயிடுமா. அதே இரும்பை தூக்கி நீங்க ஒரு நெருப்பு பக்கத்தில் வச்சீங்கன்னு வைங்க, துரு பிடிக்காது, ஷைன் ஆகும், தங்க மாதிரி ஜொலிக்குமா. இப்ப சேர்க்க ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து பேசி பழகுங்க. யார் நல்ல நண்பன்? உங்களுடைய நிறைகளின் போது நல்லது பண்ணா பாராட்டணும், தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும், இது தப்பு, இது பண்ணாதன்னு சொல்லணும். அப்போ உண்மையிலேயே உங்களுடைய சிறந்த நண்பர் யார் தெரியுமா? அந்த டீச்சர்ஸ் தான். இந்த டீச்சர்ஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள வச்சுக்கோங்க. உற்சாகமா படிங்க. வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நல்லா சந்தோஷமா பேசுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க, டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்க. நீங்களும் இந்த குழந்தைங்க கிட்ட அதே மாதிரி உற்சாகத்தை முதல்ல சொல்லுங்க. எஜுகேஷன் என்பதை ஒரு செலிப்ரேஷனா மாத்துங்க. இன்றைய தினம் என் மனசு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சந்தோஷப்படுது. ஏன்னா 21 ஸ்மார்ட் போர்ட்ஸை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். நல்ல கைத்தட்டல் தரலாம் நம்முடைய நண்பர்களுக்கு. இப்ப போர்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் ஆயிருச்சு, நாமளும் நம்முடைய ஸ்மார்ட்னஸை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி விலையில்லா பாட புத்தகங்கள், பாட குறிப்பேடுகள், புத்தக பை, உங்களுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் இன்னைக்கு தராங்க. இதுக்கு நீங்க கைத்தட்டல் தரணும். இது உங்களை வலிமையாக்க போகுது. உங்களுடைய கனவுகளை அடையறதுக்கு இது துணை செய்ய போகுது. மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு, பல பரிசுகள் வாங்கியவங்களுக்கு இங்க நம்ம சான்றிதழ் தரப்போறோம். ஒரு பரிசு என்ன பண்ண தெரியுமா? இதே மாதிரி ஒரு மேடையில் எனக்கு முதல் முறையா பேச்சு போட்டிக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் கீழே தான் உட்காந்துருந்தேன். கீழே உட்காந்து மேடையில் யாரோ பேசுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பேன். மேடையில் பயங்கரமா பேசுவாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், எத்தனை பெரிய தடைகளையும் தாண்டலாம். என் மைண்ட் 10ஆம் கிளாஸ் தாண்டறதுக்குள்ளேயே நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும், எப்படா பேசி முடிப்பேன், அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா முதல் முறையா மேலே ஏறி பேசி சத்தம் போட்டு பேசி கைத்தட்டெல்லாம் வாங்கி மேடைக்கு மேலே ஏற்றி ஒரு பரிசு கொடுத்து மேடைக்கு மேலே நின்று கீழே ஒரு 100 பேர் எனக்கு கைத்தட்டுறதை பார்த்தேன் பாருங்க. அன்று புதிய மனிதனாக பிறந்தேன். ஒரு பரிசு நமது வாழ்க்கையவே மாற்றும். அப்ப இங்க பரிசு வாங்குற குழந்தைகளுக்கெல்லாம் என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள். சில குழந்தைகள் பரிசு வாங்கலன்னா கவலைப்படாதீங்க. பரிசு வாங்கினவங்களுக்கு வெறும் வாழ்த்துக்கள் மட்டும்தான். பரிசு வாங்காதவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இன்னும் பெரிய பரிசுகளை நீங்க வாழ்க்கையில் அடைய போறீங்க. இந்த 1, 2, 3 அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இந்த கேம்பஸ்குள்ள வந்துட்டா எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே வெற்றியாளர்கள், எல்லாருமே சாதனையாளர்கள். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய லட்சியங்கள் யாவும் வெற்றி பெறுவதற்கு
உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள். அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள். வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லுவோம். தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கத்தை சொல்லி, கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போடும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நதிகள் திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம் எனினும் இந்த ராஜ்மோகன் எது தெரியுமா பேரின்பம்? எங்க ஐயா கலாம் கண்ட கனவையெல்லாம் நினைவாக்க போகிற மாணவ மணிகள் உங்க முன்னாடி நிக்கிறதாம்பா பேரின்பம். நெஞ்சம் நிறைந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு நியூ இயர் விஷஸ், புத்தாண்டு வாழ்த்து. புதிய கல்வி ஆண்டு இன்றிலிருந்து பிறக்குது. அந்த வாசல்ல உங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நீங்க இல்லாம நீங்க இந்த ஸ்கூலை மிஸ் பண்ணிக்கலாம் தெரியல. இந்த ஸ்கூல் கேம்பஸ் உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுச்சு. எப்போ என்னுடைய குழந்தைங்க வருவாங்க, எப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டு ரிப்பன் கட்டி அந்த அழகா நீட்டா முடியெல்லாம் வெட்டி சந்தோஷமா உள்ள வந்து விளையாடுவாங்கன்னு உங்களுக்காக இங்க இருக்கிற இந்த மைதானங்கள், மரம் செடிகள், இங்க இருக்கிற இந்த வளாகங்கள், இந்த வகுப்பறைகள் அத்தோடு சேர்த்து உங்களுக்காக காத்திருந்து உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் முதல்ல வணங்குறேன். ஒரு குழந்தைக்கு என்ன முக்கியம்? ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு பிரமிட் மாதிரி போட்டீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா முக்கியம்? ரெண்டு பேரும் பேசலாம், நீங்களும் பேசலாம், நான் மட்டும் பேசுறது. நீங்க சொல்லுங்க, ஒரு குழந்தைக்கு என்ன முக்கியம்? சரியா சொல்றவங்களுக்கு சிறப்பு பரிசு செக்ரட்டரி சரியா தருவார். முதல்ல ஊட்டச்சத்து, நல்ல ஊட்டச்சத்தான உணவு தான் முதல்ல முக்கியம். நல்லா சாப்பிடணும். வீட்லயும் நம்ம பள்ளி வளாகத்திலையும் எங்கேயுமே ஆரோக்கியமான உணவை நீங்க நல்லா தேடி பிடிச்சு சாப்பிடணும். சரி, நல்ல ஊட்டச்சத்து வந்துருச்சு. அதன் பிறகு ஒரு குழந்தைக்கு என்ன முக்கியம்? என்னம்மா? அவ்வளோ நல்ல பையனாடா நீ, டக்குடா டிசிப்ளின்ட்ட. ஊட்டச்சத்து. அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு என்ன ரெண்டாவது மிக முக்கியம்னா பேரண்டிங். பெற்றோர்களை நம்மளை பெற்றோர்கள் நல்ல முறையில் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பேணணும். சரி, ஊட்டச்சத்து முக்கியம், பெற்றோர்கள் அவர்களினுடைய அரவணைப்பு முக்கியம். மூன்றாவது அந்த குழந்தைக்கு எது முக்கியம்? நீங்க மூன்றாவது டீச்சர்ஸ்ங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இப்போ உங்க அப்பா அம்மா கிட்டலாம் நான் வரவில்லை பேசுறேன்னு வைங்க, சார் எப்படியாவது என் பையன் ஜெயிச்சிடணும், சார் எப்படியாவது என்னுடைய பொண்ணு ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? சின்ன வயசுல எங்க அப்பா கையை பிடிச்சு நான் திருவிழாக்கு போவேன். கூட்டமா இருக்கும். அங்க போகும்போது நான் சொல்லுவேன், அப்பா சாமி கண்ணுக்கு தெரியலப்பா, குட்டியா இருப்பேன்ல, வெள்ளை வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மேலே ஏறுறா மவனேம்பாரு. செருப்பு காலை போட்டு நான் மேலே ஏறி அவர் மேலே தோல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் அப்படியே பார்ப்பேன். சாமி தெரியுதா அப்படிம்பாரு. அவர் தோல் மேலே நின்றுக்கிட்டு நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொல்லுவோம், ஆமாப்பா சாமி தெரியுது அப்படிம்பேன். ஃபுல்லாக அவரு என்னை தோளில் தாங்கிட்டு சாமி தெரியுதான்னே சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ தெரியல, எனக்கு இப்போதான் தெரியுது. நான் பார்த்து கொண்டு இருந்தது மட்டுமல்ல, யார் மீது நின்று கொண்டு இருந்தானோ அவர் தான் என்னுடைய சாமி என்பது நான் அப்பாவான பிறகுதான் தெரியுது. ஒரு குழந்தைய நல்லா கவனிச்சிங்கன்னா அம்மா தூக்கி எங்க வச்சுக்குவாங்க? இடுப்புல வச்சுக்குவாங்க. என்ன பண்ணாலும் செல்லம் கொடுத்துக்கிட்டே தெரியுமா, அப்படி சோ 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 அப்படின்னா அந்த குழந்தை நல்லா படிச்ச பெரிய பீடியாட்ரிஷியனா இருப்பாரு. குழந்தை அழும்போது அது எதுக்காக அழுது, வயிறு பசில் அழுதா, உருவாக்க முடுங்கிட்டு அழுதான்னு கூட டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெத்த தாய்க்கு தெரியும் பிள்ளை விக்கல்ல அழுதா இல்ல அட்டென்ஷன் சீக்கிங்ல அழுதா. அந்த மொழி, மடலை மொழி அம்மாக்கு தான் தெரியும். அந்த தாயின் வாய் இருக்கு பாருங்க, அந்த செவிக்கு அருகிலே இருக்கிற மாதிரி அம்மா தூக்கி இடுப்புல வச்சுக்குவாங்க. அதே குழந்தைய அப்பாக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தோலுக்கு மேலதான் வச்சுக்குவாங்க. குட்டி குழந்தையா இருக்கும், ஒரு வயசு தான் இருக்கும், ஆனா தூக்கி இப்படி தோல்ல வர மாதிரி வச்சுக்குவாங்க. இன்னும் வளர்ந்த பிறகு தோலுக்கு மேல வச்சுக்கிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உயரத்தை கூட என் பொண்ணு பார்க்கணும்னு நினைப்பாரு. அவர் தான் அப்பா, தனக்கு மேல வளரணும்னு நினைப்பார். தாயும் தந்தையும் தெய்வம். மூணாவதா நான் சொன்னல, வரும்போது பேரண்ட்ஸ்லாம் பார்த்து, சார் என் பையன் ஜெயிச்சிடணும், ஐயா என் பொண்ணை நல்லா பார்த்துங்க. தன்னுடைய குழந்தையை ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க பேரண்ட்ஸ்.
தாங்கிட்ட படிக்கிற எல்லா அத்தனை பேரும் துணை இருப்போம் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். நன்றி. நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். இந்த நிகழ்வில் உறுதுணையாக இருந்த நம்முடைய அதிகாரிகள், அவங்கள சொல்லியே ஆகணும். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் ஐயா சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி தரணும். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். அதே போல நம்முடைய மாதிரி பள்ளிகளினுடைய உறுப்பினர் செயலர் திரு ரா சுதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராம்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய மாநகராட்சியினுடைய தலைவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடக்க கல்வி இயக்குனர் முனைவர் ஐயா நரேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் கபீர் அவர்களுக்கு நன்றி. மேலும் நம்முடைய தலைமை ஆசிரியர் ஸ்ரீபிரியா மேடம் அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரையே ஒரு மகிழ்வுரையாக தந்த நம்முடைய பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. மீண்டும் வருவேன், மீண்டும் மீண்டும் வருவேன், உங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பேன். நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் புதிதாக சிந்தித்துக் கொண்டே இருப்பேன். தேங்க்யூ சோ மச். டாடா, பை பை. அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளை தொடர்ந்து 3ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள், 3ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளை தொடர்ந்து 4ஆம் வகுப்பை சேர்ந்த முகமது மொஹ்சின் மற்றும் காவியஸ்ரீ. அந்த குழந்தைகள் அனைவருமாக இணைந்து மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட ஆன்றோர் பெருமக்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவ கண்மணிகள் அப்படியே அந்த பக்கம். அதனைத் தொடர்ந்து 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் மாணவ கண்மணிகள் ஆயிஷா, ஹாதியா, நவரின் நிஷா. இந்த குழந்தை 1330 குரட்பாக்களையும் ஒப்புவித்து தமிழ்நாடு அரசினுடைய 15,000 ரூபாயையும் பெற்ற ஒரு மாணவி. அதற்காக கூடுதலாக கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து சையது முசாமில் 6ஆம் வகுப்பு, அதனைத் தொடர்ந்து லக்ஷயா 7ஆம் வகுப்பு, அதனைத் தொடர்ந்து மாணவ கண்மணி 7ஆம் வகுப்பு அல்வின், லக்ஷிதா, ராம்சரண் மற்றும் கனிஷ்கா. ராம்சரண் 1330 குரட்பாக்களை ஒப்பித்தவர் மற்றும் மன்ற போட்டிகளிலே மாநில அளவில் வெற்றி பெற்றவர்.